எல்லோருக்கும் வணக்கம். லாஸ்ட் வீடியோவில் வந்து நம்ம லைட்டோட எனர்ஜி வந்து எப்படி கால்குலேட் பண்ணுறதுன்னு சொல்லி ரொம்ப கிளியராக பார்த்துருந்தோம். இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னா, அந்த லைட்டோட எனர்ஜியை எப்படி நம்ம வந்து எலக்ட்ரிக்கல் எனர்ஜியாக கன்வெர்ட் பண்ணுறதுன்னு சொல்லி பார்க்கலாம். இப்போ அதுக்கு நம்ம ஃபஸ்ட்டு மெட்டீரியல்ஸ் பற்றி கொஞ்சம் பார்த்துட்டு வந்துடுவோம். மெட்டீரியல்ஸ் எடுத்துக்கிட்டிங்கன்னா எந்த ஒரு ஆப்ஜெக்ட்னாலும் சரி ஆட்டம்ஸால் தான் வந்து க்ரியேட் ஆகிருக்குங்க. இப்போ இந்த ஆட்டம் வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஆட்டமாக இல்லாமல் ஒன்றுக்கு மேற்பட்ட பல ட்ரில்லியன்ஸ் ஆஃப் ஆட்டம் இருக்கு இல்லைங்களா? ஸோ அது எல்லாம் ஒன்றா சேர்றப்ப பார்த்திங்கன்னா எனர்ஜி பேண்ட்ஸாக வந்து கிரியேட் ஆகுங்க எல்லா மெட்டீரியல்லையும். ஓகேங்களா? ஸோ இந்த ஆட்டம் இந்த பேண்ட் கிரியேட் ஆகிறதெல்லாம் பற்றி கூட இன்னொரு வீடியோ போடுறேன். இப்போது எந்த ஒரு மெட்டீரியல் எடுத்துக்கிட்டிங்கனாலும் எனர்ஜி பேண்ட்ஸ் வந்து கிரியேட் ஆகுன்னு சொன்னேன் இல்லைங்களா? வேலன்ஸ் பேண்ட் வந்து பார்த்துட்டிங்கன்னா இந்த அரேஞ்ச் ஆகிக்கிற ஆட்டம்ஸுடைய அவுட்டர் ஷெல்லில் இருக்கக்கூடிய எலக்ட்ரான் வந்து ரிவால்வ் ஆகிட்டு இருக்குங்க இல்லைங்களா? அதுதான் வந்து வேலன்ஸ் பேண்ட். ஸோ இப்போ வேலன்ஸ் பேண்ட் வந்து நான் இப்போ பிளாக் டயக்ராம் ஒரு பிளாக்காக போட்டிருக்கு இல்லைங்களா? அது ஆக்சுவலாக அப்படி இருக்காது. அது இன்னும் மேக்ஸிமைஸ் பண்ணி ஜூம் பண்ணுற மாதிரி இங்கே காமிச்சிருக்கு இல்லைங்களா? இதுதான் வந்து பேண்ட். ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா நம்பர் ஆஃப் லைன்ஸ் இருக்கும். ஸோ ஒவ்வொரு லைனும் என்ன இண்டிகேட் பண்ணுன்னா ஒரு எனர்ஜி ஸ்டேட்டுங்க. ஸோ ஒவ்வொன்றும் டிஃப்ரெண்ட் ஆஃப் எனர்ஜி ஸ்டேட் வந்து ஒன்று மேலே ஒன்று வந்து லேயராக அடுக்கி இருக்கிற மாதிரி இருக்கும். அது வந்து டோட்டலாக பார்க்குறப்போ ஒரு பிளாக்காக வரைஞ்சிருக்கு. ஸோ இது வந்து வேலன்ஸ் பேண்ட். அதே மாதிரி கண்டக்ஷன் பேண்ட். இது வந்து ஒரு மெட்டீரியல் இருக்குன்னு சொல்லி ஞாபகத்தில் வச்சுங்க. இப்போது கண்டக்ஷன் பேண்ட் இருக்குது, வேலன்ஸ் பேண்ட் இருக்குது. அது ரெண்டுக்கு இடையில கொஞ்சம் கேப் வந்து கிரியேட் ஆகிருக்குங்க எல்லா மெட்டீரியல்ஸ்லையும். ஸோ அது மெட்டீரியலை பொறுத்து அந்த கேப் வந்து சைஸ் இருக்குங்க. அந்த கேப்புக்கு பேர் வந்து பார்த்தீங்கன்னா பேண்ட் கேப்னு சொல்லி சொல்கிறோம். சரிங்களா? ஸோ இங்கே வந்து வேலன்ஸ் பேண்ட், அங்கே வந்து எலக்ட்ரான்ஸ் வந்து நார்மலாக ப்ரெசென்ட் ஆகிருக்கும். அதுக்கு மேலே வந்து பார்த்தீங்கன்னா கண்டக்ஷன் பேண்ட், அங்கே வந்து எலக்ட்ரான்ஸ் வந்து அங்கே அந்த ஸ்டேட்டுக்கு போச்சுன்னா அங்கே வந்து ஃப்ரீயாக மூவ் ஆகும். இது ரெண்டுக்கு இடையில இருக்க கேப் தான் வந்து பேண்ட் கேப்புங்க. இப்போ இந்த கண்டக்ஷன் பேண்ட், வேலன்ஸ் பேண்ட், அப்புறம் அதுக்கு இடையில இருக்க கேப், இதை வச்சு நம்ம மெட்டீரியலோட எலக்ட்ரிக்கல் ப்ராப்பர்ட்டிஸை வந்து டிஸ்கிரைப் பண்ண முடியுங்க. ஸோ பேஸ்ட் ஆன் எலக்ட்ரிக்கல் ப்ராப்பர்ட்டிஸ் ஆஃப் மெட்டீரியல் நம்ம வந்து 3 டைப் ஆஃப் மெட்டீரியல்ஸ் வந்து பிரிக்கலாங்க. ஒன்று வந்து பார்த்தீங்கன்னா கண்டக்டர், இன்னொன்று வந்து பார்த்தீங்கன்னா செமி கண்டக்டர், அண்ட் அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா இன்சுலேட்டர். ஸோ ஃபஸ்ட்டு கண்டக்டர்னா என்ன பார்த்துருவோம். ஸோ கண்டக்டரில் வந்து பார்த்தீங்கன்னா இந்த கண்டக்ஷன் பேண்டுக்கும் வேலன்ஸ் பேண்டுக்கு இடையில எந்த கேப்பும் இருக்காதுங்க. ரெண்டு வந்து பார்த்தீங்கன்னா ஓவர்லேப் ஆகிருக்கும். அதனால் இதோடைய வேலன்ஸ் பேண்டில் இருக்கக்கூடிய அந்த அவுட்டர் செல்லில் இருக்கக்கூடிய எலக்ட்ரான் வந்து அது ஈஸியாக கண்டக்ஷன் பேண்டுக்கும் போயிட்டு வரும். ஸோ அது அந்த கண்டக்ஷன் பேண்டில் வந்து பார்த்திங்கன்னா அது ரேண்டமாக மூவ் ஆகிக்கிட்டே இருக்குங்க. ஸோ இதுக்கு பெஸ்ட் எக்ஸாம்பிள் வந்து பார்த்திங்கன்னா மெட்டல்ஸ். ஸோ கோல்டு, காப்பர், அலுமினியம், சில்வர், இது எல்லாமே மெட்டல்ஸ் எல்லாமே. அதில் வந்து பார்த்திங்கன்னா கண்டக்ஷன் பேண்டில் ஆல்ரெடி எலக்ட்ரான்ஸ் இருக்குது, அது வந்து ஃப்ரீயாக மூவ் ஆகிக்கிட்டு இருக்கு. ஸோ இப்போ நான் எக்ஸ்டர்னலாக ஒரு பொட்டன்ஷியல் வோல்டேஜ் கொடுத்தேன்னா அந்த எலக்ட்ரான்ஸ் எல்லாம் ஒரு டைரெக்ஷனில் ட்ரிஃப்ட் ஆகும். ஓகேங்களா? ஸோ இது வந்து அதனால தான் நம்ம இப்போ வந்து காப்பர் ஒயர் வந்து கண்டக்டராக நம்ம வீட்டில் யூஸ் பண்ணுறோம். ஒரு பொட்டன்ஷியல் வோல்டேஜ் பேட்டரிலையோ இல்லை ஏசி சோர்ஸோ கொடுக்குறப்ப அதுக்குள்ளே எலக்ட்ரான்ஸ் வந்து ஈஸியாக ஃப்ளோ ஆகுதுங்க. இப்போ அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா செமி கண்டக்டர்ஸ். செமி கண்டக்டர்ஸ் வந்து என்னென்னா, ஸோ செமி கண்டக்டர்ஸ் அதாவது பாதி கண்டக்டர்ஸுங்க. எப்படின்னா இதுக்கு இடையில வந்து ரொம்ப கம்மியான கேப் இருக்குது. ஸோ அந்த கேப் வந்து பார்த்தீங்கன்னா 0.5 இருந்து 2.2 எலக்ட்ரான் வோல்ட்டுக்குள்ளே இருக்குங்க. ஸோ இப்போது அதுக்கு பெஸ்ட் எக்ஸாம்பிள் வந்து பார்த்தீங்கன்னா சிலிக்கான் தாங்க. அதோட எலக்ட்ரான் வோல்ட் வந்து பார்த்தீங்கன்னா 1.125 எலக்ட்ரான் வோல்ட். சிலிக்கான், ஜெர்மானியம், கேலியம், ஸோ இது எல்லாம் தான் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம யூஸ் பண்ணுற எல்லா எலக்ட்ரானிக் கேஜெட்ஸ்லேயும் வந்து இருக்குது. இப்போ ஃபோன்லேருந்து மற்ற எல்லாத்தையும் எது எடுத்துக்கிட்டிங்கனாலும் செமி கண்டக்டர்ஸ் தான். ஸோ இந்த செமி கண்டக்டர்ஸ்ங்கிறது என்னென்னா, இப்படி கண்டக்ஷன் பேண்டுக்கும் வேலன்ஸ் பேண்டுக்கும் இடையில ஒரு சின்ன கேப் இருக்கும். சரிங்களா? அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா இன்சுலேட்டர். ஸோ இன்சுலேட்டர் வந்து பார்த்தீங்கன்னா இந்த கேப் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப பெருசாக இருக்குங்க கண்டக்ஷன் பேண்டுக்கும் வேலன்ஸ் பேண்டுக்கும். அது எப்படி இருக்குன்னா 3.3 எலக்ட்ரான் வோல்ட்லேருந்து 5 எலக்ட்ரான் வோல்ட் வரைக்கும் மேக்ஸிமம் இருக்கலாங்க. அதுக்கு எக்ஸாம்பிள் வந்து பார்த்தீங்கன்னா கிளாஸு, ரப்பர், டைமண்ட், இதெல்லாம். ஸோ இதெல்லாம் வந்து இன்சுலேட்டராக இருக்குங்காட்டிக்கு தான் நம்ம வந்து ஸோ கண்டக்டர்ஸ் மேலெல்லாம் இதை வந்து நம்ம யூஸ் பண்ணுவோம். எக்ஸாம்பிள் காப்பர் ஒயர் எடுத்துக்கிட்டால் அதுக்கு மேலே வந்து இந்த பாலிமர்ஸ் எல்லாம் இருக்குது இல்லைங்களா, பிளாஸ்டிக், அதெல்லாம் வந்து இன்சுலேட்டர். ஸோ அதெல்லாம் எலக்ட்ரிசிட்டியை ப்ரிவென்ட் பண்ணுறதுக்காக யூஸ் பண்ணுறேங்க. அப்போது செமிகண்டக்டரில் வந்து பார்த்தீங்கன்னா இந்த கண்டக்ஷன் பேண்டுக்கு வேலன்ஸ் பேண்டுக்கு இடையில ஒரு சின்ன கேப் இருக்குங்க. யூஸ்வலாக வேலன்ஸ் பேண்டில் வந்து பார்த்தீங்கன்னா நிறைய எலக்ட்ரான்ஸ் வந்து இருக்குங்க. ஆனால் இந்த எலக்ட்ரான்ஸால் வந்து கண்டக்ஷன் பேண்டுக்கு போக முடியாது. ஏன்னா அதுக்கு இடையில வந்து கேப் இருக்குது. ஆனால் மெட்டல்ஸில் வந்து பார்த்தீங்கன்னா அதில் வந்து எந்த கேப்பும் கிடையாது. அதனால் வேலன்ஸ் பேண்டில் இருக்கிறது ஆல்ரெடி கண்டக்ஷன் பேண்டுக்கு ஈஸியாக ஜம்ப் ஆகிடுங்க. கண்டக்ஷன் பேண்டில் இருந்துச்சுன்னா ஞாபகத்தில் வச்சுங்க, கண்டக்ஷன் பேண்டில் இருந்துச்சுன்னா நம்ம ஈஸியாக எலக்ட்ரான்ஸ் வந்து வெளியே எடுத்துக்க முடியும். ஸோ அதாவது ஃப்ளோ ஆகும். அதுதான் வந்து கரண்ட்டுங்க. ஓகேங்களா? செமி கண்டக்டர்ஸில் வந்து அப்படி கண்டக்ஷன் பேண்டுக்கு எலக்ட்ரான்ஸால் போக முடியல, ஏன்னா சின்ன கேப் இருக்குது.
இப்போ நான் ஒரு செமிகண்டக்டர்ஸ் மட்டும் எடுத்துருக்கேங்க. சில டைப் ஆஃப் செமிகண்டக்டிங் மெட்டீரியல் மட்டும் எடுத்துட்டு அதோடைய எனர்ஜி கேப் கண்டக்ஷன் பேண்டுக்கும் வேலன்ஸ் பேண்டுக்கும் இடையில எவ்வளோ கேப் இருக்கோ அதை இங்கே வந்து லிஸ்ட் அவுட் பண்ணியிருக்கேன். ஸோ இங்கே பாருங்கள் 0.6 எலக்ட்ரான் வோல்ட்லேருந்து 6.2 எலக்ட்ரான் வோல்ட் வரைக்கும் இருக்கு இல்லைங்களா? சரி, ஸோ இப்போ நான் எதுக்காக இதெல்லாம் எக்ஸ்பிளைன் பண்ணிட்டு இருக்கேன்? இந்த மெட்டீரியல் எடுத்தோம், இந்த பேண்ட் கேப் கால்குலேட் பண்ணியிருக்கோம், கண்டக்ஷன் பேண்டுக்கும் வேலன்ஸ் பேண்டுக்கு இடையில கேப் இருக்குது. ஸோ அதோடைய வேல்யூ வந்து பார்த்தீங்கன்னா எலக்ட்ரான் வோல்ட்டில் சொல்லியிருக்கேன். இப்போ இந்த எலக்ட்ரான் வோல்ட் நம்ம எங்கேயோ ஆல்ரெடி பார்த்துருக்கோம் இல்லைங்களா? ஆமாங்க. ஸோ அதுதான் நம்ம கால்குலேட் பண்ண லைட்டோடைய எனர்ஜி. ஸோ லைட்டோட எனர்ஜியும் வந்து பார்த்தீங்கன்னா 1.4லேருந்து 3.5 எலக்ட்ரான் வோல்ட் வரைக்கும் இருக்குங்க. ஸோ அப்போ நம்ம எஸ்டிமேட் பண்ண இந்த லைட்டோட எனர்ஜியும் இந்த மெட்டீரியல் செமிகண்டக்டருடைய கேப்போடைய எனர்ஜி வந்து பார்த்தீங்கன்னா ஆல்மோஸ்ட் ஈக்குவலாக இருக்குங்க. அப்போ இதை வச்சு என்ன பண்ண முடியும்னு சொல்லி பார்ப்போம். ஸோ இப்போ லைட்டை வந்து நான் எடுத்துகிட்டு இந்த செமிகண்டக்டிங் மெட்டீரியல் மேலே பாஸ் பண்ணுறேங்க. ஸோ ஃபார் ஃபஸ்ட்டு கேஸ் பார்ப்போம். இப்போது லைட் வந்து ஒரு செமிகண்டக்டிங் மெட்டீரியல் கடையில் வந்து பாஸ் பண்ணுறப்ப அதோடைய கேப் வந்து லெட்ஸே 2 எலக்ட்ரான் வோல்ட் இருக்குன்னு சொல்லி வச்சுக்கலாம். சரிங்களா? ஸோ இப்போது லைட்டு பாஸ் பண்ணுறப்ப அந்த லைட் வந்து ஆரஞ்சு கலரில் இருக்குங்க. அப்போ அதோட எனர்ஜி வந்து 1240 டிவைட் பண்ணுங்கள். ஆரஞ்சோடைய வேவ்லேருந்து 2 எலக்ட்ரான் வோல்ட் வருங்க. இப்போது நான் கொடுக்குற எனர்ஜியும் அந்த கேப்பும் வந்து பார்த்தீங்கன்னா ஈக்குவலாக இருக்குது. இந்த எனர்ஜியை வந்து இந்த எலக்ட்ரான் வந்து அப்சர்வ் பண்ணுதுங்க. ஸோ அப்சர்வ் பண்ணிவிட்டு என்ன ஆகுனா வேலன்ஸ் பேண்ட்ல இருந்து கண்டக்ஷன் பேண்டுக்கு வந்து எக்ஸைட் ஆகுங்க, அதாவது ஜம்ப் ஆகும். சரிங்களா? ஸோ அப்படி ஜம்ப் ஆகிறப்ப வேலன்ஸ் பேண்டில் ஒரு ஹோலை விட்டுட்டு எலக்ட்ரான் வந்து கண்டக்ஷன் பேண்டுக்கு போகுங்க. கண்டக்ஷன் பேண்டில் வந்து பார்த்தீங்கன்னா ஆல்ரெடி சொன்ன மாதிரி நிறைய நம்பர் ஆஃப் எனர்ஜி லேயர்ஸ் வந்து இருக்குங்க. ஸோ அதில் வந்து மினிமம் எனர்ஜியில் வந்து அது போய் அங்கே இருக்கும். ஸோ அப்போது அது கண்டக்ஷன் பேண்டை ரீச் ஆகிடுச்சுனாவே அந்த எனர்ஜி பேண்டில் அது ஓவர் த லேட்டிஸ் அந்த மெட்டீரியல் முழுக்க எங்கே வேணால் அது வந்து மூவ் ஆகிக்குங்க. ஸோ கண்டக்ஷன் பேண்டுக்கு வந்துருச்சுனாவே அது நம்ம ஆல்மோஸ்ட் வந்து வெளியே ஈஸியாக எடுத்துக்க முடியுங்க கண்டக்ஷன் பேண்ட். ஸோ எலக்ட்ரிக்கல் எனர்ஜியாக எடுக்க முடியும். அப்போது வேலன்ஸ் பேண்டில் இருக்கிறது வந்து கண்டக்ஷன் பேண்டுக்கு நீங்கள் எப்போ கொண்டு வரீங்களோ அப்போது அதை வந்து எலக்ட்ரிசிட்டியாக நம்ம வெளியே எடுத்துக்க முடியும். ஸோ இப்போது கிளியராக புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். நம்ம இப்போ வந்து எப்படி வந்து லைட் எனர்ஜியை வந்து எலக்ட்ரிக்கல் எனர்ஜியாக கன்வெர்ட் பண்ணுறோன்னு நம்ம பாஸ் பண்ணுற லைட் இருக்குங்க, அதோடைய எனர்ஜியை வந்து நம்மளுக்கு தெரியும், கால்குலேட் பண்ணிட்டோம். அந்த எனர்ஜி வந்து இந்த செமிகண்டக்டிங் மெட்டீரியலுடைய கண்டக்ஷன் பேண்ட் வேலன்ஸ் பேண்டுக்கு இருக்கிற கேப்புக்கு வந்து ஈக்குவலாக இருந்துச்சுன்னா இந்த எலக்ட்ரான் வந்து வேலன்ஸ் பேண்ட்லேருந்து கண்டக்ஷன் பேண்டுக்கு, அதாவது கண்டக்ஷனில் வந்து இன்வால்வ் ஆகுதுக்கு வந்து ஜம்ப் ஆகுங்க. ஸோ இது வந்து எலக்ட்ரிக்கல் எனர்ஜியாக வந்து மாறுது. ஸோ லைட் எனர்ஜி எலக்ட்ரிக்கல் எனர்ஜியாக இப்படி தாங்க வந்து மாறுது. இப்போது அடுத்த கேஸ் வந்து பார்ப்போம். சப்போஸ் நான் கொடுக்குற லைட் எனர்ஜி வந்து அந்த கேப்பை விட வந்து கம்மியாக இருக்குது. சரிங்களா? அப்போ என்ன ஆகும்? நான் கொடுக்குற எனர்ஜி வந்து பார்த்தீங்கன்னா 2 எலக்ட்ரான் வோல்ட். பட் இந்த எலக்ட்ரான் வந்து இங்கிருந்து ஜம்ப் ஆகி கண்டக்ஷன் பேண்டுக்கு போகணுன்னா அதுக்கு 2.5 எலக்ட்ரான் வோல்ட் வேணுங்க. ஸோ மினிமம் ஸ்டேட் ஆஃப் கண்டக்ஷன் பேண்டுக்கு போகணுன்னா 2.5 வேணும். ஆனால் நான் கொடுக்குறது 2 தான். ஸோ அப்போ அது வந்து அந்த கண்டக்ஷன் பேண்டுக்கு வந்து ரீச் ஆகாது. அப்போது இந்த செமிகண்டக்டிங் மெட்டீரியல் வந்து 2 எலக்ட்ரான் வோல்ட் லைட்டை வந்து அப்சர்வ் பண்ணாது. ஸோ இதுதான் செகண்ட் கேஸுங்க. ஸோ நீங்கள் கொடுக்குற எனர்ஜி வந்து கண்டிப்பாக செமிகண்டக்டிங் மெட்டீரியலுடைய எனர்ஜிக்கு ஈக்குவலாக இருக்கணும். அப்படி இல்லைன்னா இது வந்து அப்சர்வ் ஆகாது. ஸோ இப்போ தேர்டு கேஸ்க்கு வாங்க. சப்போஸ் நான் கொடுக்குற லைட் எனர்ஜி வந்து மெட்டீரியலுடைய எனர்ஜி கேப்பை விட அதிகமாக இருந்துச்சுன்னா என்ன ஆகும்? ஸோ அதிகமாக இருந்தால் கண்டக்ஷன் பேண்டு கண்டிப்பாக போகுங்க. அது வந்து கண்டக்ஷன் பேண்டுடைய லோவஸ்ட் எனர்ஜி லெவலுக்கு போகாமல் நம்ம கொடுத்த எனர்ஜிக்கு ஈக்குவலான வேறு ஹையர் எனர்ஜி ஸ்டேட்டில் வந்து போகுங்க. ஸோ அப்போ அங்கே வந்து அது ஈஸியாக ஃப்ளோவாக மூவ் ஆகுங்க. ஸோ கண்டக்ஷன் பேண்டுக்கு போயிடுச்சுனாவே அது கண்டக்ஷனில் இன்வால்வ் ஆக ஆரம்பிச்சிடும். ஸோ அப்படி இன்னொரு எக்ஸாம்பிள், இந்த 2.5 எலக்ட்ரான் வோல்ட் ப்ளூ லைட்டுக்கு பதிலாக நான் இப்போ வந்து க்ரீன் லைட்டை பாஸ் பண்ணுறேன். சரிங்களா? ஸோ க்ரீன் லைட்டோட எனர்ஜி வந்து பார்த்தீங்கன்னா 2.3 எலக்ட்ரான் வோல்ட்டுங்க. ஆனால் என் மெட்டீரியலுடைய எனர்ஜி கேப் வந்து பார்த்தீங்கன்னா 2 எலக்ட்ரான் வோல்ட்டுங்க. ஸோ இப்போ நான் 2.3 எலக்ட்ரான் வோல்ட் பாஸ் பண்ணுறதுனால இது வந்து என்ன ஆகுனா எலக்ட்ரான் வந்து லைட்டை அப்சர்வ் பண்ணி ஹோலை வந்து வேலன்ஸ் பேண்டில் லீவ் பண்ணிவிட்டு மேலே கண்டக்ஷன் பேண்டுக்கு ஜம்ப் ஆகுது. ஸோ அதோட மினிமம் பொசிஷனில் உட்காராமல் இடையில உட்காருங்க. ஏன்னா மினிமம் பாண்ட் கேப் வந்து பார்த்தீங்கன்னா 2 எலக்ட்ரான் வோல்ட், அதை விட கொஞ்சம் மேலே போய் உட்காரும். ஸோ ஹையர் எனர்ஜி கொடுக்கறதுனால எலக்ட்ரான் வந்து ஹையர் எனர்ஜி ஸ்டேட்டுக்கு வந்து கண்டக்ஷன் பேண்டில் போகும். ஈக்குவல் எனர்ஜி கொடுக்குறதுனா வேலன்ஸ் பேண்ட்லேருந்து கண்டக்ஷன் பேண்டுடைய எட்ஜில் போய் உட்காரும். பட் லோவஸ்ட் எனர்ஜி கொடுத்தீங்கன்னா கம்மியான எனர்ஜி கொடுக்குறப்ப கண்டிப்பாக எலக்ட்ரான் வந்து கண்டக்ஷன் பேண்டுக்கு போகாது. ஸோ அப்போ கண்டிஷன் என்னென்னா நீங்கள் பாஸ் பண்ணுற லைட்டுடைய எனர்ஜி வந்து செமிகண்டக்டிங் மெட்டீரியலுடைய பேண்ட் கேப்புக்கு வந்து ஈக்குவலாகவோ ஹையராகவோ இருக்கணுங்க. அப்போ தான் வந்து நீங்கள் பாஸ் பண்ணுற லைட் வந்து அந்த மெட்டீரியலால் அப்சர்வ் பண்ணப்படும், எலக்ட்ரிசிட்டி ப்ரொடியூஸ் ஆகுங்க. ஸோ இப்போ கிளியராக எப்படி லைட் எனர்ஜி வந்து எலக்ட்ரிக்கல் எனர்ஜியாக மாறுது உங்களுக்கு புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். இப்போ உங்களுக்கு இன்னொரு கொஸ்டினும் வரலாம். சரி, இப்போ கண்டக்ஷன் பேண்ட் வந்து எலக்ட்ரான் போயிடுச்சு. இப்போ கண்டக்ஷன் பேண்டில் இருக்க எலக்ட்ரான் வந்து
திருப்பி கீழே வராதா வேலன்ஸ் பேண்டுக்கு? ஸோ அப்படி வரும்போது என்ன ஆகும் அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா, ஸோ இங்கேயும் எனர்ஜி கன்சர்வேஷன் தாங்க. இது எவ்வளோ எனர்ஜி அப்சர்வ் பண்ணிட்டு கண்டக்ஷன் பேண்டுக்கு போச்சோ, செமிகண்டக்டிங் மெட்டீரியல்ஸ் எல்லாத்துலேயும் வந்து பார்த்தீங்கன்னா வித்தின் நேனோ செகண்ட்ஸ்லேயே வந்து பார்த்தீங்கன்னா அந்த எலக்ட்ரான் திருப்பி கீழே ஜம்ப் ஆகிடுங்க. ஸோ ஜம்ப் ஆகுறப்ப என்ன ஆகுனா, அது எந்த அளவுக்கு எனர்ஜி அப்சர்வ் பண்ணிட்டு போச்சோ அதே அளவுக்கான எனர்ஜியை வந்து வெளிவிடுங்க. ஸோ எய்தர் இப்படி லைட் எனர்ஜியாக வெளிவிடும், இல்லைனா அந்த கண்டக்ஷன் பேண்ட்லேயே அது வந்து ஹீட் எனர்ஜியாகவும் வெளிவிடும். அது பேர் வந்து ஃபோனான்ஸ்னு சொல்லி சொல்லுவாங்க. ஸோ நம்ம இங்கே பார்க்குற கேஸ் வந்து பார்த்தீங்கன்னா இதுதான் வந்து எல்இடிஸ் எல்லாம் ஒர்க் ஆகுது. ஸோ கண்டக்ஷன் பேண்டில் இருக்க எலக்ட்ரான் வந்து ஜம்ப் ஆகி வேலன்ஸ் பேண்ட் வர்றப்ப அது வந்து அந்த கேப்புக்கு ஈக்குவலான எனர்ஜியை வந்து வெளிவிடுங்க. ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா ப்ளூ லைட்டை எமிட் பண்ணுறப்ப 2.5 எலக்ட்ரான் வோல்ட் அது ப்ளூ லைட் எமிட் பண்ணுச்சுன்னா அந்த செமிகண்டக்டிங் மெட்டீரியலுடைய பேண்ட் கேப்பும் வந்து 2.5 எலக்ட்ரான் வோல்ட். சரிங்களா? இன்னொரு எக்ஸாம்பிள் வந்து பார்த்தீங்கன்னா இதோடைய சப்போஸ் இந்த மெட்டீரியலுடைய பேண்ட் கேப் வந்து பார்த்தீங்கன்னா 1.7 எலக்ட்ரான் வோல்ட் இருக்குன்னா, அப்போ கண்டக்ஷன் பேண்ட் இருக்க ஒரு எலக்ட்ரான் வந்து கீழே வேலன்ஸ் பேண்ட் இருக்க ஒரு ஹோல் கூட வந்து ரீகம்பைன் ஆகிறப்ப அது எமிட் பண்ணுற எனர்ஜியும் வந்து பார்த்தீங்கன்னா 1.7 எலக்ட்ரான் வோல்ட்ஸ், விச் இஸ் ரெட் கலர் லைட் தான் வந்து எமிட் பண்ணுங்க. ஸோ அவ்வளோதாங்க. இப்போ மெட்டீரியலில் இருக்கக்கூடிய கேப்பும் நம்ம லைட் எனர்ஜி வந்து எப்படி ரிலேட் பண்ணுறேன்னு சொல்லி கிளியராக பார்த்துட்டோம். ஸோ இதுலேருந்து ஒரு தாட் வருது இல்லைங்களா, அப்போது எனக்கு வந்து லைட்டோடைய எனர்ஜி எல்லாமே தெரியும். அப்போ நான் இப்போ பாஸ் பண்ணுற லைட் எனர்ஜி வந்து அந்த மெட்டீரியலால் அப்சர்வ் பண்ணப்பட்டுச்சுன்னா அது வந்து கண்டிப்பாக அந்த மெட்டீரியலுடைய கேப்புக்கு ஈக்குவலாகவோ ஹையராகவோ இருக்குன்னு அர்த்தம். அப்போ நான் லைட் பாஸ் பண்ணி மெட்டீரியலுடைய பேண்ட் கேப்பை ஸ்டடி பண்ண முடியுமா அப்படின்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக முடியுங்க. அதுதான் யூவி விசிபிள் இன்ஃப்ராரெட் அப்சார்ப்ஷன் ஆர் டிஆர்எஸ் ஸ்பெக்ட்ரோஸ்கோப்பின்னு சொல்லலாம். ஒன்று அப்சார்பன் ஸ்பெக்ட்ரோஸ்கோப்பி இல்லைனா ரிஃப்ளெக்டிங் ஸ்பெக்ட்ரோஸ்கோப்பிங்க. ஸோ நான் லைட்டை வந்து ஒரு மெட்டீரியல் எடுத்துகிட்டு பாஸ் பண்ணுறப்ப அதுலேருந்து வெளியே அதை அப்சர்வ் பண்ணுதோ இல்லை எமிட் பண்ணுவோம். ஸோ அது போக மிச்சம் வெளியே வர லைட்டுடைய எனர்ஜியை வந்து நான் கால்குலேட் பண்ணுறேன். ஸோ அப்போ இன்சிடென்ட் ஆனதுக்கும் வெளியே வந்ததுக்கும் உள்ள டிஃப்ரென்ஸ் எடுத்துகிட்டு நான் பார்த்தேன்னா அதுக்கு எனக்கு அந்த மெட்டீரியலுடைய பேண்ட் கேப் வந்து கிடச்சிருங்க. ஸோ இந்த ஸ்பெக்ட்ரோமீட்டர் இதை பற்றிலாம் நம்ம இன்னொரு வீடியோவில் கூட கிளியராக பார்ப்போம். சரிங்க. ஸோ நான் இப்போது மெட்டீரியல் வந்து லைட் பாஸ் பண்ணுறேன். லைட் பாஸ் பண்ணிவிட்டு அதோட பேண்ட் கேப் விட ஈக்குவலாகவோ ஹையராகவோ லைட் கொடுக்குறப்ப எலக்ட்ரான் வந்து கண்டக்ஷன் பேண்டுக்கு போயிடுச்சு. ஸோ இப்போ கண்டக்ஷன் பேண்டில் வந்து த்ரூ அவுட் த மெட்டீரியல் வந்து எலக்ட்ரான் வந்து ஃப்ளோ ஆகிட்டு இருக்குன்னு சொல்லி சொல்கிறேன். இப்போ நான் ஒயர் எடுத்து வெளியே எக்ஸ்டர்னல் சர்க்யூட்டில் லைட்டோ அம்மீட்டரோ கொடுக்குறப்ப அது வெளியே ஃப்ளோ ஆகுமான்னு கேட்டிங்கன்னா இல்லைங்க, அது வந்து ஃப்ளோ ஆகாது. ஸோ அடிஷ்னலாக என்ன தேவைப்படுதுன்னா அது எல்லாத்தையும் ஒரு டைரக்ஷனில் வந்து மூவ் பண்ண வைக்கிறதுக்கு நம்ம எக்ஸ்டர்னல் ஃபீல்டு வந்து கொடுக்கணுங்க. ஸோ அப்போ தான் வந்து எக்ஸ்டர்னல் சர்க்யூட்டில் வந்து கரண்ட் ஃப்ளோ ஆகும். அப்படி பார்த்தா அப்போ ஏன் வந்து இந்த சோலார் செல்லு, ஃபோட்டோ சென்சார் இதெல்லாம் நம்ம எந்த வோல்டேஜும் கொடுக்காம ஜஸ்ட் சிம்பிளாக வச்சோம்னாவே எலக்ட்ரிசிட்டி ப்ரொடியூஸ் பண்ணுது? உங்களுக்கு டவுட் இருக்குதுங்களா? அடுத்த வீடியோவில் கிளியராக பார்ப்போம். தேங்க்யூ.